லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி இது நம்ம ஒரு காஃபி. என்னடா ஒவ்வொரு முறையும் இன்ஸ்டன்ட் காஃபி ட்ரை பண்ணும்போது இது மயிலாப்பூர் ஃபில்டர் காஃபி மாதிரியே இல்லையா அப்படின்னு உங்களோட ஏக்கத்தையும் தாகத்தையும் தீர்ப்பதற்காகவே உங்களுக்காக வந்திருக்கு. ஸோ லெவிஸ்டா காஃபி ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா மாறிடுவீங்க. லெவிஸ்டா ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் எக்ஸலன்ட் காஃபி சின்ஸ் 1956, மேட் இன் இந்தியா, லவ்ட் பை த வேர்ல்ட். ஃபர்ஸ்ட்லி நான் ஒன்று உங்கள் ரெண்டு பேரோட பெர்மிஷனோட ஒன்று பண்ணிக்கிறேன். இது திரும்ப எப்போ அமையும்னு எனக்கு தெரியல. இந்த செஷனில் ஜாயின் பண்ண ரஹ்மான் சார் நன்றி நன்றி நன்றி. அண்ட் கமல் சார் தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு முறையும் ட்ரெண்டை மட்டும் க்ரியேட் பண்ணுறது மட்டுமே உங்கள் வேலை கிடையாது, அதை மெயின்டைன் பண்ணுறதும் உங்களோட வேலை. ஸோ இன்ஸ்டா லைவ் வரணும்னு நீங்கள் நினச்ச அந்த உன்னதமான எண்ணத்துக்கு நன்றி. அதோட 2வது எபிசோடில் இன்றைக்கி உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு புயல், அந்த புயல் தான் இன்றைக்கி நம்மளோட இருக்கார். ஸோ இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் திஸ் செஷன். கமல் சார், ரஹ்மான் சார், ரெண்டு பேருக்குமே பொதுவான ஒரு கேள்வி. இந்த உலக மேப்பில் தமிழர்கள் அப்படின்ற ஒரு அடையாளத்தை முத்திர பதிச்ச 2 தூண்கள், ஜாம்பவான்கள், உங்கள் ரெண்டு பேருக்குமே அந்த கேள்வி, தமிழன்னா என்ன சார்? மொழி தெரிஞ்சிருக்கணும், மொழியில் அற்புதமான கவிதையோ இசையோ வரும்போது கண் கலங்கணும், உணர்ச்சி வசப்படணும், மொழியில் வரும் நகைச்சுவை புரியணும். மற்றபடி நம்ம மொழி பேசின உடனே ஒரு சந்தோஷம் ஏற்படணும். அதுவும் லாக்டவுன் முடிஞ்சு முதல்ல ஒரு ஆள் வணக்கம்னு சொன்னால் அதில் ஒரு சந்தோஷம், குட் மார்னிங் சொன்னாலும் சந்தோஷம்தான். ஆனால் வணக்கம்னு சொல்லும்போது வர்ற அந்த குதூகலம் இருக்குது தெரியுமா, அவ்வளோதான் தமிழன்கிறது. அது ஒரு அடையாளம். தாய் தந்த மொழி, அதிலிருந்து வளர்ந்து வந்தோம். அதுக்கு மேலே அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னா நட்பும் மற்ற விஷயங்களும் நம்மளை விட்டு அகன்றடும். இதுதான் என்னை பொறுத்தவரையிலும் தமிழுங்கிறது. அது என் ஞானக்கூத்தன் அவர்களின் ஒரு கவிதை எனக்கு இப்போ ஞாபகம் வருது. அவர் ரொம்ப தமிழை பற்றி எல்லாரும் பெருசாக பறைசாட்டிக்கிட்டு இருந்தபோது அவர் சொன்னது, தமிழ்தான் எனது மூச்சும், அதை பிறர் மேல் விட மாட்டேன் அப்படின்னார் அவர். So I think we have to be proud of our language, but we can't be strutting around with that. We are fortunate that we have this language as our mother tongue. அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தால் மற்ற மொழி மேலே இருக்கிற மரியாதையும் நமக்கு எந்த அளவும் எள்ளளவும் குறையாது. ரஹ்மான் சார், உங்களோட பதில்? நான் சொல்லணும்னு நினச்சி நான் சொல்லிட்டேன். ஸோ இல்லை ஆக்சுவலி ஐ ஸ்பீக் ஃபார் மிஸ்டர் ரஹ்மான் ஆல்சோ. எப்படி நீங்கள் அவருக்கு இப்போ நீங்கள் பேசலான்னா தெரியும், பேசும்போதே தெரியும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது. ஏன்னா மற்ற டெக்னீஷியன்ஸ் எப்படியோ தெரியாது, பட் மிஸ்டர் ரஹ்மானை பொறுத்தவரையிலும் தமிழுடன் நெருங்கிய தொடர்பு அவருக்கு. ஏன்னா அவர் தன்னுடைய மியூசிக் வந்ததுக்கப்புறம் அது தமிழாக வருது, ஹிந்திக்கு போகிற வரலும் தமிழ் தான் அவருடைய பிரிட்ஜ் டு த ஆடியன்ஸ். நான் வளர்ந்தது எப்படின்னா, ஆக்சுவலி எங்கள் அப்பாவுக்கு வந்து ஐ யூஸ் டு டேக் லஞ்ச் when I was 5 or he passed away when I was 9. ஸோ 5-4 வயசு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ யார் டிஃபன் பாக்ஸில் அவருக்கு சாப்பாடு போகும்போது மத்தியானம் போகும்போது AVM ஸ்டுடியோ, I used to sit there in AVM C-ல, that engineering. நீங்களும் 5 வயசில் AVMக்கு போயிட்டீங்களா? 5 வயசில். ஸோ AVMல எப்படின்னா, ஸோ தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், all 4 industries would be there. So நான் வீட்டில் பேசுகிறது தமிழ், பட் தெலுங்கு ஆளுங்கெல்லாம் தமிழ் பேசுவாங்க, கன்னடா ஆளுங்கெல்லாம் தமிழ் பேசுவாங்க, மலையாளம்லாம் தமிழ் பேசுவாங்க. ஸோ ஒரு மாதிரி இந்த சவுத் இண்டியன் there was a kind of complementary approach to the whole thing. I will speak Malayalam. But then it all split up. Split up in the sense they wanted to become bigger, which is in a way nice. All over state over industry போயிடுச்சு. But முதல்ல வந்து இந்த Chennai was like the culmination, the melting point of South India, right? Actually நான் சென்னையை வந்து I will call the National Cinema Center. ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை பாம்பே தான் அப்படிம்பாங்க. பட் பாம்பேயில் எத்தனை பேர் பெங்காலி படம் எடுத்திருக்காங்க, எத்தனை பேர் தமிழ் படம் எடுத்திருக்காங்க. வெராஸ் இன் சென்னை தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி எல்லாம். நான் வந்து அந்த 5 வயசில் நான் போகும்போது, நீங்கள் போகும்போது மாறிடுச்சு இன்னும் AVM. இன்னும் ஒரு 5 வருஷம் லேட்டாக போயிருந்தீங்கன்னா AVM வந்து ஒரு
வேறு மாதிரி இருந்திருக்கும். நான் போகும்போது எப்படின்னா, ஒரு பக்கம் ஷமி கபூர் நடந்துகிட்டு இருப்பார், ஒரு பக்கம் முகமது ரஃபி. நீங்கள் எங்கள் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த தேட்டரில் நான் முகமது ரஃபி அவர்கள் பாடுவதை கேட்டிருக்கேன். பிற்பாடு அது ஜே மாணிக்கம் அவர்களின் தேட்டர் மாதிரி. ஜே மாணிக்கம், கரெக்ட். அந்த இடத்துலலாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு பக்கம் ஷமி கபூர், ஒரு பக்கம் இது, ஒரு பக்கம் பாபின்னு ஒரு படம் நடக்கும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தா ஒரு விஜய் வீரனுக்கு அப்புறம் ஒரு படம் ரோஜா மலரே ராஜகுமாரி, அந்த பாட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. The irony is, sorry to cut you. The irony is, like, my father, everybody knows Malayalamல மெயினாக ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ என்னுடைய அக்வைண்டன்ஸ் எல்லாமே மலையாளம். லைக் எம்கே அர்ஜுன், தேவராஜ் மாஸ்டர், தக்ஷணாமூர்த்தி சுவாமி, ஏடி உமர். ஸோ இவங்ககிட்ட தான் முதல் ஆரம்பித்தேன். ஸோ அது முடித்த உடனே I was craving that எனக்கு தமிழ் படத்தில் வாசிக்க வைங்கயா. Malayalam, then Kannadam, then Telugu. Then finally, I went to Raja sir. Like I worked for almost a year and a half. And it was like catharsis for me, working in the Tamil industry. And it felt like really, really good because you grew up. Even though I started listening to radio electric Tamil song, but my father was doing Malayalam songs, right? So in the records, I was like, this was my music. And I was like really proud that my father's songs, I'll be listening to it and what he was. And he didn't do much music. அவர் கம்மியாக தான் பண்ணியிருந்தார் ஆக்சுவலாக, பிகாஸ் he was assistant நிறைய பேருக்கு. ஸோ இதில் ஐ க்ரூ அப். அண்ட் தமிழில் தான் யூஸ்வலாக ஃபெயில் ஆகும், பிகாஸ் தமிழ் யூஸ் டு பி வெரி டஃப் அட் ஸ்கூல், பத்மஸ்ரீல. அண்ட் இப்போ தான் ஐ திங்க் வெரி வெரி ரீசெண்ட்லி எனக்கு இந்த ப்ரொனன்சியேஷனே ஒரு மாதிரி கரெக்டாக. பிகாஸ் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் in a way, பார்த்தீங்கன்னா language actually slows you down. Your instinct to music especially, what you want, what you play is much more faster than what you can articulate in words. Wordsல articulate பண்ணும்போது அதுக்கு உங்க மாதிரி எனக்கு articulate பண்ண தெரியாது ஆக்சுவலா. The way you articulate in Tamil or English is beautiful, and I admire that a lot. And for me, I felt like, sorry please. இல்லை அது நான் any kind of teaching in the olden days, till we had this gizmos and machines to teach us, pen to write, அதெல்லாம் இருந்தபோது when it was only through the ear, மியூசிக் இல்லாமல் மெமரைஸ் பண்ண முடியாதுன்னு இருந்தது. எனி ரிலிஜன், எனி லாங்குவேஜ் you take, they taught their children with music. Yeah, and sometimes I have to slow myself down so much to write a song. இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனால் அது பாட்டு நிற்காது. ஸோ ஏதோ ஒரு வேர்ட் எடுத்து லெட்ஸ் கீப் ரிப்பீட்டிங் இட் அண்ட் லெட் இட் செட்டில் டவுன். நம்ம செட்டில் ஆகிற வரைக்கும் நம்ம அது வேலை செய்ய தான் அது அமையும். ஆனால் அந்த பட் ஆஸ் அ மியூசிஷியன் the way we think is much faster to express, or playing a progression or singing, humming. வேர்ட்ஸ் வரும்போது சரினா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எது பண்ணால் கான்ட்ரவர்ஷியலாக இருக்காது, எது பண்ணால் நீட்டாக இருக்கும், எது சவுண்ட் நல்லா இருக்கும். அண்ட் இதை இவ்வளோ டிக் பாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி அப்புறம் வெளியே கம்மத்துக்கு முன்னாடி ஒரு 20 வெர்ஷன்ஸ் பண்ணி அப்புறம் அதில் ஒரு வெர்ஷன் இது எப்படி இருக்குது கேளுங்க. எழுதுறது இன்னும் கஷ்டம். ஏன்னா யோசித்து அது மனசுக்குள்ளே அது ஒரு மொழியாக்கி அதுக்கப்புறம் மறுபடியும் பேப்பரில் எழுதுறதுங்கிறது இட்ஸ் ஆக்சுவலி லாஸ் என்னை பொறுத்தவரைக்கும். அதனால தான் நான் கண்ணதாசன் அவர்களை பார்க்கும்போது ஏன் அப்படி நல்ல கவிதை வந்தது அப்படிங்கிறதுக்கு காரணம், அவர் எழுதி நான் பார்த்ததே கிடையாது. மியூசிக் கேட்பார், அப்படியே பாட்டு சொல்லிட்டு போயிடுவார். இல்லை அது சொன்னால் நம்ப மாட்டாங்க. அது ஐன்ஸ்டீன் காந்தியை பற்றி சொன்ன மாதிரி இப்படி ஒரு ஆள் இருந்தாருன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்கன்னு சொன்னார் when he died. அந்த மாதிரி கண்ணதாசன் இப்படி தான் எழுதுவாருன்னா கொஞ்சம் ஓவராக சொல்கிறீங்களே. உங்களுக்கு கண்ணதாசன் பிடிக்குங்கிறதுனால அப்படி சொல்கிறீங்க. I feel like இப்படிலாம் எழுத முடியுமா? Lyrics is something which is not just words, or it has to come from deep philosophy, and very very deep philosophy, very from your bottom of your soul, where the most simple two words actually represents the world. And அந்த மாதிரி லெவலுக்கு very few songs have been there. And இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கெல்லாம் லைக் யூ செட் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனேன். என்ன காரணத்துக்காக நான் கண்ணதாசன் அவர்கள் சிட்டிங்கெல்லாம் நான் உட்கார வேண்டிய அவசியமே கிடையாது, கூடாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. கெஞ்சி கேட்டு நான் பாலச்சந்தர் அவர்கள் இதில் கிட்டத்தட்ட நான்
டீ கொடுக்க சொன்னால் கொடுப்பேன், டேபிள் துடைக்க சொன்னால் துடைப்பேன். கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு ஐ வாண்டட் டு பி தேர். நீங்கள் சொன்னதோடைய ரிவர்ஸ் எனக்கு என்னென்னா, இங்கே தமிழ் படம் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரங்கள் வந்து ரொம்ப அதிருப்தியாக இருந்தது. ஸோ நீங்கள் எப்படி தமிழுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த மாதிரி நான் மலையாளத்துக்கு ஓடி போயிட்டேன். நான் கேரளத்தில் தான் என்னால் நிஜமாகவே சினிமாவை கற்றுக்க முடிஞ்சது. அது விட்டால் திரு பாலச்சந்தர் அவர்கள் தான். நல்ல வேளை என்னுடைய பாக்கியம், ஒரு பாரதி ராஜாங்கிற ஒரு நண்பர் கிடைச்சாரு. அவர் படம் எடுக்க விட்டாங்க. அதெல்லாம் வரலைன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் தள்ளியிருப்பாங்க. அப்படியே அனந்து இவருக்கு தெரியும், அனந்த் சாரை தெரியும் ரஹ்மானுக்கு. அனந்து வந்து எனக்கு பெரிய வாத்தியார். அவர் பாலச்சந்தர் சார் எனக்கு ஹெட் மாஸ்டர். இவர் வந்து ஆக்சுவலி கிளாஸ் டீச்சர். இவர் எனக்கு I had so much of knowledge, இல்ல Anandu sir. I think I met him only 3-4 times. ஆமா, encyclopedia. And he will make a difference to everybody's life. அவருடைய லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஆர்டினரியாகவும் ஆட்டோ ரிக்ஷா லைஃப் தான். அவர் அது கடைசி வரலாம். அவருக்கு வந்து கவிதாலயாவில் வந்து வண்டி வாங்கி கொடுக்கணும், ரொம்ப நாள் இருக்காரு அப்படின்னு சொன்னபோது அவர் விரும்பி கேட்டு வாங்கிட்ட வண்டி மாடல் வந்து பஜாஜ் ஆட்டோ, ஒரு ஆட்டோ ரிக்ஷா வாங்கி. அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சார் கொடுக்குறாங்க, அது நல்ல ஒரு வண்டியாக, ஒரு ஏதாவது ஒரு பெரிய வண்டியாக, இப்போ ஏர் கண்டிஷன் வேணாம், ஒரு காராவது வச்சுக்கலாமே. என் வீட்டு சந்துக்குள்ளே அந்த வண்டியெல்லாம் போகாதுரா அப்படின்ட்டார். ஸோ in the first I can remember now I used to set up equipments for light music now. So upon the taxi was very expensive, you know. So the keyboard used to be so long, like almost 5 வெளியே feet. நீட்டிட்டு இருக்கோம் ரெண்டு பக்கமும். ஆமா, ஸோ அதை வச்சுட்டு நான் அப்படியே உட்காந்துப்பேன், லைக் அந்த சீட்டில். அந்த ஸ்டாண்ட் வந்து அந்த சீட்டில், அந்த ஆம்ப் சீட்டில் கரெக்டாக. அவர் வந்து கடைசி வரலாம் அப்படியே இருந்துட்டார். அவர் என்னை வந்து நான் மருதநாயகத்தும் போது ஏதோ ரெக்கார்டிங்கில் இருக்கேன், என்னை வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு வரும்போது ஆட்டோவில் தான் வந்தார். அட் த டைம் இஸ் ஹெல்த் வாஸ் ஃப்ளைலிங் அண்ட் இடன் லிவ் லாங் ஆஃப்டர். பட் அப்பவும் ஆட்டோவில் தான் வருவார். அவர் தான் என்கிட்ட, நான் வந்து சார் போர் அடிக்குது சார், ஒன்றும் இண்டஸ்ட்ரி விட்டு போகணும், இல்லை தற்கொலை பண்ணிக்கணும், ஏன்னா அட்வான்ஸ் வாங்கியாச்சு அப்படின்ற மாதிரி நான் பேசிகிட்டு இருந்தபோது, என்ன லூஸாக உனக்கு என்ன உனக்கு வேணும், அதான் பாலச்சந்தர் சார் உனக்கு சான்ஸ் கொடுக்குறாருன்னு. அவ்வளோதானே சார், பாக்கி நேரம் என்ன சார் பண்ணுறது, வருஷம் பூரா படம் எடுத்தால் பரவாயில்ல சார், இவர் எடிட்டிங் போயிடுறாரு, மியூசிக் செட்டிங் போயிடுறாரு, அப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன் சார்னு கேட்டார். மலையாள படம் பண்ணேன், நீ உனக்கு தான் பிடிச்சிருக்கேன் என்ன. அப்படியே ஓடி போயிட்டேன் நான் அங்கே. என்னுடைய பேச்சே இப்போ நான் பாதி மலையாளி ஆகிட்டேன். ஏன்னா என்னுடைய நண்பர்களும் பை சான்ஸு ஆரம்பத்துலேருந்து தங்கப் மாஸ்டர் யூனோ யூஸ் டு பி யுவர் நேபர். அஃப்கோர்ஸ் சூரியை விட நான் பெட்டர் மலையாளம் பேசுவேன். சூரிய இஸ் தங்கப் மாஸ்டர் சன். ஸோ அப்படியே எல்லாம் மலையாளமாகவே மாறிடுச்சு எனக்கு. இப்போவும் சில பேர் மலையாளிஸ் இருக்காங்க, கமலஹாசன் தமிழன்னு சொன்னால் சண்டைக்கு வருவாங்க. ஆமாம், யார் சொன்னா, நம்மட ஆளான அப்படிவாங்க. அந்த அந்த ஒரு வெல்கம் எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப ஏர்லியாக கொடுத்துட்டாங்க. as you said, very early entry into the field. 18 வயசில் மலையாளத்தில் என்னை கூட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் by 19 they made me into a sort of a known name in Kerala. விஷ்ணு விஜயம்னு ஒரு படம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அதில் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தோம், இவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்டாங்களே மலையாளிஸ் அப்படின்னு. தே brought me, made me. பாலச்சந்தர் சார் வந்து 36 படம், அதில் வந்து ஒரு 25 படம் நடித்ததுக்கப்புறம் தான் என்னை மதிக்க ஆரம்பித்தாங்க. நான் அஃப்கோர்ஸ் நான் ஆட்டோவில் போகலன்னா கூட நீங்கள் சொன்ன மாதிரி, பட் மனசுக்குள்ளே அது வந்து நடந்து போகிற மாதிரி தான் இருந்தது. என் மூட்டையெல்லாம் தூக்கிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக நடந்து ஏறி இறங்கின மாதிரி தான் இருந்துச்சு. பட் நமக்குள்ளே இருக்கிற ஒரு கனெக்ஷன் வந்து சூரி, ஐ திங்க் எனக்கு வந்து இந்த வெஸ்டர்ன் மியூசிக் தெரிஞ்சதுக்கு காரணமே சூரி தான். Suri is Thangap Master's son, and as I remember, he never used to go out because his parents were so possessive. They gave him a room and a record player with all the like Weather Report and Led Zeppelin and all these things will be playing our room. I mean, because everybody has a lot of complexes, yeah. So, but when he opened up as a musician to musician, he would share, I like this song, I like that song, how did you do that? And he was like almost like a childish enthusiasm.
I mean, childlike enthusiasm he had. No, And but still his now we music has keep that- talking now. His music has that childlike enthusiasm. I think my all-time favorite among operas வந்து அவருடைய ஜீசஸ் கிரைஸ்ட் சூப்பர் ஸ்டார் தான். So much so that my whole family, my two daughters, all of them know the lines. ஒரு பாட்டு ஆரம்பித்தோன்னா அந்த ரெஃப்ரைனோட ஆரம்பித்தா எல்லாரும் எல்லா லைனும் பாடிடுவாங்க. Wow. Yeah, he kind of resurrected the whole theatre scene in London and in the world. He brought back into made it cool. சொல்லலாம். எங்களுக்கெல்லாம் நம்பவே முடியல. ஒரு சூரியோட ஃப்ரெண்டு ஆண்ட்ரூ லாய்டு வெப்பர் கூட வாசிக்கிறாராங்கிற மாதிரி தான் இருந்தது. வி ஃபர்காட் நடுவில் நடந்ததெல்லாம் மறந்து போயிட்டோம் நமக்கு. I think when Gentleman அவரோட ஃபர்ஸ்ட் சாங் நடக்கும்போது ஃபேவர் மகன் ஷூட்டிங் நடக்குது. நீங்கள் வந்து இங்கே மீசை வச்சுட்டு நீ மிரட்டுற மாதிரி வந்து கை கொடுத்தீங்க. நல்லா ஞாபகம் இருக்கு. அதான் பட் எனக்கு என்னன்னா ஒன்ஸ் அதான் அந்த ஃபிக்ஸேஷன் இருக்கக்கூடாது. நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, ஆர்கெஸ்ட்ரா குரூப் எல்லாம் இருந்ததுன்னா யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபார் தம் இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் அலோன். இந்த சொன்னீங்க நம்ம முதல்ல இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி, அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஹேவிங் டு ஒர்க் ஃபார் அன் இண்டஸ்ட்ரி, அதில் நம்மளை நம்பி இத்தனை பேர் இருக்காங்க, அதுக்கு செய்யணும்னு ஆரம்பிக்கும்போது கலை கொஞ்சம் மட்டுப்பட்டு தான் போகுது. நம்ம தனியாக இருக்கணும், விழித்திருக்கணும், பசித்திருக்கணும், தனித்திருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். எனக்கு என்னன்னா, நீங்கள் வந்து ஊரே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் உங்களை தெளிவாக கேட்க ஆரம்பித்தேன். எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாத்தையுமே முன்னாடி கண்டுபிடிச்சிருவீங்கன்னு. நான் ஏன் இந்த இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு யோசிக்கவே இல்லைங்கிறதுக்கு காரணம், ஐ வாஸ் டோட்டலி blanketed with ராஜா. No, that's very. அதனால நான் வந்து I am very proud of that fact that that I think music makes you loyal. The music and experiences and when you see a person in and working with you sort of made me very happy. I'm not saying it because we are sitting on an interview. Nice thing to sayங்கிறதுக்கு இல்லை. The atmosphere that you create for a director, நான் உங்களை வந்து ஆக்டராக பார்த்ததை விட நெருக்கமாக நான் பார்த்தது வந்து மேபி ஆஸ் அ சிங்கர் அண்ட் தென் டைரக்ட்லி ஆஸ் அ director. So I started enjoying working with you as a director so much because it makes life easy. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. கேர்ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன்ஸ் அதெல்லாம் இல்லாமல், அண்ட் யூ வில் ரிமெம்பர் த வே வி sat on a song and how it happened. கிட்டத்தட்ட அது ஒரு ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் இன் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இட் ஸ்டில் லுக் லைக் மேஜிக் ஃபார் மீ. சார் கமல் சார், நீங்கள் இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய புது புது டேலண்ட் வந்துகிட்டே இருந்திருக்காங்க. எல்லாரையுமே நீங்கள் பார்த்து அவங்களோட கொலாபரேட் பண்ணியிருக்கீங்க. முதல் முறையாக ரஹ்மான் சாரோட பாடல் கேட்ட அனுபவத்தை உங்களால் ஞாபகப்படுத்தி சொல்லலாம். ஐ திங்க் ஐ பீட் யூ டு தட் கொஸ்டின் நினைக்கிறேன். நான் கேட்கவே இல்லைங்கிறது தான் ஒரு பெரிய, அது மாதிரி எத்தனை லட்சம் பேர் இருந்திருப்பாங்கன்றது நீங்கள் பார்க்கணும். ஸோ இட் வாஸ் அ வெரி வெரி uphill task for a talented person to live in a society which won't even give you a kind look. இது என்னன்னு தான் பார்ப்போமேனு கூட பார்க்கல அவங்க, அவ்வளோ இது பண்ணியிருந்தாங்க. ஸோ டு பிரேக் த்ரூ தட் he broke through that glass dome. அந்த விஷயத்தில் நான் வந்து மறுபடியும் கிரெடிட் எங்கள் வாத்தியாருக்கு கொடுக்கணும், மணிரத்னத்துக்கு கொடுக்கணும். ஏன்னா they sort of did it and went and did it. Actually that was a blessing. Say like that was the best blessing is actually when you have people like that, you want to be even more kind, even more strong, and even more challenging. You challenge yourself, otherwise the complacency வந்துரும். நிறையா வாட்டி ரஹ்மான் ரொம்ப பாப்புலர் ஆனதுக்கு பிறகு இந்த பாட்டு யாருது அப்படின்னு கேட்டால் அது ரஹ்மானாக இருக்கிறது வந்து பெரிய ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா வேறு யாரோ வந்துட்டாங்க போல் இருக்குன்னு. பட் அதுவும் வேணா இட் வாஸ் அ டிபார்ச்சர் ஃப்ரம் வாட் யூ ஹியர். சின்ன சின்ன ஆசையிலேருந்து வேறு மாதிரி இருக்கும். அதுவும் மணியை கூட அவர் ஒர்க் பண்ணும்போது டியூனே ஒரு மாதிரி ஒரு 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 பேட்டர்ன் தெரியுமா, அந்த பேட்டர்ன் பிரேக் பண்ணிக்கிட்டே வந்தார் அவர்.
அது ஆரம்பத்துலேருந்தே அவர் நான் கவனித்த போது அது கரெக்டாக ஒரு இடத்துல ஒரு ஃப்ளூட்டு வந்து திரும்ப திரும்ப வருங்கிறது அதெல்லாம் வராது அங்கே. ஈ லைக் டு சர்ப்ரைஸ். அந்த இது எனக்கு பிடிக்க ஆரம்பித்தது. எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு இவர் இந்தியன் போது கப்பல் ஏறி போயாச்சு வந்து ஐ வாஸ் நாட் அட் ஆல் இம்ப்ரெஸ்ட். நான் சொல்லிட்டேன் நான் டைரக்டர்கிட்ட, எனக்கு ஓகே சார் நல்லா இருக்கு அப்படின்ட்டு கேஷுவலாக சொல்லிவிட்டு நான் மேக்கப் ரூமில் இருந்தேன் போட்டு காட்டினார். பட் வென் வி ஆக்சுவலி வேர் ஷூட்டிங் அது வேறு பாட்டாக இருந்தது. பிகாஸ் ஐ டென்ட் நோ ஒர்க்கிங் பேட்டர்ன்ஸ் எப்படின்னு தெரியாது. இத்தனைக்கும் நான் வெறும் ஹார்மோனியத்தில் பல மியூசிக் டைரக்டர் பாட வராத மியூசிக் டைரக்டர்லாம் பாடி கேட்டிருக்கேன். பட் சம்வேர் ப்ராப்ளி நம்ம இன்வால்மெண்ட் இல்லைங்கிறது தான் ஒரு காரணமாக இருக்கும். அது இட்ஸ் ஆல் யுவர் மைண்ட் செட். அது எனக்கு இந்தியனுக்கு பிறகு நான் இன்னொரு பாட்டு ரஹ்மான் பாட்டு சொல்லணும்னா அதை நீங்கள் யாரும் கேட்கல, அதனால் இட்ஸ் நாட் ஒர்தி ஆஃப் டிஸ்கஷன். இங்கே உங்களுக்கு தெரியாத பாட்டை நான் எப்படி சொல்ல முடியும்? ஐ திங்க் ஃபார் மீ இட் இஸ் த பெஸ்ட் ஆஃப் ரஹ்மான், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் மிஸ்டர் ரஹ்மான். ஆனால் அது இன்னும் நாங்கள் வெளியே விடலை. அவருக்கு நான் எதை பற்றி பேசுகிறேன்னு தெரியும். அது ஃபார் மீ ஐ நெவர் ஹர்ட் அ சாங் லைக் தட். அது என் வேறு யாராவது போட்டிருந்தாங்கன்னா வயிறறிஞ்சிருப்பேன், அடாடா இது நம்ம பாட்டாக இருந்திருக்க கூடாதான்னு. அந்த மாதிரி ஒரு பாட்டு வச்சுருக்கோம். வில் ப்ராப்ளி பிரிங் தலைவன் இருக்கின்றான்ல அந்த பாடல் வரும் சார், ரசிகர்களுக்காக நீங்கள் 2 பேரும் வில் சி. பட் ஒன்றும் இல்லைன்னா நான் தனியாக கூட ப்ரைவேட் ஆல்பமாக அது பண்ணிடலாம்னு கூட கேட்டிருக்கேன் நான் அவர்கிட்ட. ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாட்டு எனக்கு ஏன்னா அது எல்லாமே அமைஞ்சிருச்சு. அது ரொம்ப கேஷுவலாக நாங்கள் போனோம். எப்படி இன்னும் 1 மாதம் ஆகும் ரெக்கார்டிங்க்குன்னு எல்லோரும் நினச்சிருந்தாங்க. ப்ரொடக்ஷன்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி போய் நாங்கள் உட்காந்தோம். அன்றைக்கி நைட்டு உட்காந்துருந்தோம். ரொம்ப லேட்டாக தான் முடித்தோம். வி வர் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் வி காட் அ ஃபஸ்ட் வேர்டு ஃபார் ஹிஸ் காம்போசிஷன். காலையில் எழுதி கொடுத்துட்றீங்களான்னு என்னை பாட்டு எழுத சொன்னார். ஐ கேம் பேக் அரௌண்ட் 2:30 நினைக்கிறேன். 8:30 மணிக்கு எழுதி கொடுத்துட்டேன் அவர்கிட்ட. அன்றைக்கி ஈவினிங் பாட்டு ரெக்கார்டிங் ஆகிடுச்சு. யாருமே நம்பலை. ஏன்னா நோபடி பிலீவ் தட் ரெக்கார்டிங் வாஸ் கம்ப்ளீட். கேட்கலாம். இது ஒரு புக்கே எழுதுனால அந்த மித் அபவுட் லைக் ஐ வாண்ட் டு நவ் இன்டர்வியூ பீப்புள் வாட் ஆல் தே செட் அபவுட் மீ, லைக் குட் திங்ஸ் பேட் திங்ஸ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் தட் இஸ் வை ஐ செட் டைரக்டராக நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரஹ்மான் இஸ் வெரி ஈஸி. இட்ஸ் அ கூல் அட்மாஸ்பியர். இன்றைக்கி வேண்டாமே அப்படின்னா கூட சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா த டிசிஷன் வுட் ஹவ் பீன் நாட் பிகாஸ் ஆஃப் எனி அதர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆர் பாலிட்டிக்ஸ். இன்றைக்கி ஒன்றுமே வரலையே வேண்டாமே அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து இது நல்லா இருக்கே இப்படியே போகலாமா அப்படிங்கிறதுல ஆரம்பித்து இது வரலாம். எனக்கு இப்போ நான் வேற ஒரு படத்துக்காக வந்திருந்த போது முதல் நாள் போய் கதை சொல்லிட்டு வந்தேன். 2வது நாள் ஆல்ரெடி அந்த பீட் ட்ரம் ரோல் அதெல்லாம் வந்துடுச்சு. அது மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் எழுதிட்டேன் நான். தென் வி சரி அப்புறம் ஷூட்டிங் போது பார்த்துக்கலாம்னு விட்டு வச்சுருக்கோம் அது. ஸோ மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் தட் இஸ் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது வந்து வைல்டு அனிமல் மாதிரி. அது பெட்டாலாம் வச்சுக்க முடியாது கலைஞனை. ஸோ ரொம்ப கழுத்தை பிடிச்சி திருக்கி காதை தடவியெல்லாம் கொடுத்தோன்னா பிடிக்காம போயிடும். அது அன்பாட தான் செய்யுதுங்கன்னா கூட வாழை முறுக்கிறது தரையை தடவி கொடுக்கறது அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஐ திங்க் அப்படிதான். The music or any art, like even script writing, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணால் ஐ திங்க் it's a lot of things to do with the physicality also. Like sometimes you don't feel like ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். And then sometimes you're hungry, sometimes you're sick. அந்த டைம்லலாம் we abuse our body. I think it will just take நிறைய நாள் ஆகிடும். ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணுற வேலை 1 மாதம் வரைக்கும் போய்ட்டு ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு வந்துடும். அந்த வெறுப்பு வராமல் ஏன்னா நான் இப்போ தேவர மகன் எழுதும்போது எனக்கு தெர் வாஸ் அ சேலஞ்ச் த்ரோன் அட் மீ பை மை ஃப்ரெண்டு. எழுதி கூட இல்லைன்னா அந்த படத்தை விட்டு போயிடுவேங்கிறாரு என் ஃப்ரெண்டு டைரக்டரு. அப்படியா வரேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு சார்ட் ஆஃப் ப்ரெஷர் இருந்தது. தட் வாஸ் வெரி சைல்டிஷ் கேம் வி வர் பிளேயிங். நான் எழுதி காட்டுறேன் பாரு அப்படின்ட்டு 7 days it took me to write the whole script.
அந்த ஃப்ளோ இப்போ திருப்பி என்ன 7 நாளில் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் எழுதுன்னா முடியாது என்னால். சில இது 1 வருஷம் ஆகுது, சில ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு 3 மாதம் ஆகுது, சில ஸ்கிரிப்ட் ஒரே மாதத்தில் எல்லாம் ரெடியாக வந்துடுது. பட் யூ கான் புஷ் மீ. என் பணத்தை பட்டியாக வச்சா கூட நடக்காது வேலை. அது தட் ஐ ரியலைஸ். அது சொன்னால் புரியாது நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க. I think அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், இன்னும் மியூசிக் வரல. I think you're both a commercial artist. You're both a commercial artist and a real artist, right? That's why I feel like there's a fight always between both. Like the expectations of a இப்போ நார்மல் ஜனங்க வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனா ஒரு பயங்கரமான ஹிட் கொடுக்க போறாரு, பட் ஒரு பயங்கரமான சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரு படம் பண்ணேன். இது ரெண்டுமே ஒரு there's a difference. Sometimes ரெண்டுமே ஒன்றாமையா, sometimes they are two different things, இல்லையா? And I that is think, as I told you, there is a certain amount of apathy in the audience. அவங்களுக்கு they are so busy with their life. கமல்ஹாசனாவது ரஹ்மானாவது என்னையாவது ஏதாவது கொண்டு வந்து காட்டுங்க, என் மூஞ்சிக்கு நேரம் காட்டுங்க, அப்போ தான் எனக்கு தெரியுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது தட் ஹேப்பன்ஸ். பட் நன் வாட் வி என்ஜாய்ட், நாம் என்ஜாய் பண்ண எதுவும் வீண் போகாது. அது ஆனஸ்டாக ரஹ்மான் என்ஜாய் பண்ண மியூசிக்கு பாப்புலர் ஆகாமல் போகவே போகாது. டைம் ஆகும், சம்டைம்ஸ் நாளைக்கு ஆகும், சம்டைம்ஸ் உடனே அக்செப்ட் ஆகுது, சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் 10 years 20 years. அவ்வளோதான். இப்போ நான் அந்த ஹேரான் பற்றி சொன்னேன்ல, கிட்டத்தட்ட ஃபியூனரல் ஹவுஸ் மாதிரி இருந்தது என் வீடு. அது ரிலீஸ் ஆன உடனே வெல் விஷர்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டு பணத்து முன்னாடி தில்சே பண்ணும்போது இன்னும் இந்த மூவி நார்த்தில் வந்து சரியா போல இருக்கு. அண்ட் we all felt like இவ்வளோ நல்லா இருக்கு. இந்த எண்ட் வந்து they didn't respond to it, so they were trying to pull it down. Then recently நான் வந்து ஹாலிவுட்டில் அதான் ரீசெண்டில் லைக் 9 years பேக் ஒவ்வொரு ஸ்டுடியோ என்னோட ஏஜென்ட் கூப்பிட்டு போனார், லைக் டு இன்ட்ரடியூஸ் மீ. அண்ட் எல்லாரும் வினோ ஏஆர் பண்ணும்போது வெளியே வார்னர் பிரதர்ஸோ ஏதோ ஒரு ஸ்டுடியோலேருந்து வெளியே வரும்போது ஒரு ஒன் ஒயிட் லேடி ஜஸ்ட் ரஷ்ட், ஷீ ரேன் ஃப்ரம் சம்மர். எதுக்கு வராங்கன்னு பார்த்தா, ப்ளீஸ் டெல் மணிரத்னம் ஐ saw Dilse 40 times. So certain movies have a different value. They understand it much இல்லை. அண்ட் தில்சே மியூசிக் வந்து இட்ஸ் காட் அ ட்ரிப், ஒரு சூஃபி ட்ரிப் மாதிரி ஒரு அப்படி தலை ஆடுற ஒரு இது இருக்கு. அண்ட் ஐ திங்க் தட் சாங் we did together which people have not heard also have that kind of trip. ஒரு சின்ன வாய்ஸ் இஸ் லைக் டிஜிரிடு அல்ல, டிஜிரிடு மாதிரி பாடுறீங்க. ரிலீஸ் பண்ணிடலாமா? ப்ளீஸ் தயவு செஞ்சு. இல்லை படத்தோட வரட்டும். ஸோ how did you start learning music? அது வந்து ஐ எம் டாக்கிங் ஃபஸ்ட்டு அப்பா மியூசிக் டைரக்டருங்கிறதுனால வீடு நிறைய மியூசிக் இருந்திருக்கும். ஐ திங்க் when did you I keep telling எல்லாருக்கிட்டும், அதாவது நம்ம யூஸ்வலி மியூசிக் கற்றுக்கிற அந்த ஸ்டேஜ் எப்போனா அந்த காலத்தில் அப்போது 19-20 ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு யூனோ. அண்ட் எனக்கு வந்து அந்த ஹோல் ஒரு 10 years earlier எல்லாம் அமைஞ்சது பிகாஸ் மை ஃபாதர் பாசிங் அவே. ஸோ ஐ ஹேட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வாஸ் பிளேயிங் வித் 40 வயசு 50 வயசு ஜாம்பவான்கள் அப்போனோ, லைக் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ், டிஆர் பாப்பா, எல் கிருஷ்ணன், எம்எஸ்வி சார், யூனோ லைக் இவங்ககிட்டலாம் ஒர்க் பண்ணும்போது ஆல் இண்டியா ரேடியோவில், டிவியில். ஸோ அந்த பயம் லைக் இன்னவே லைக் மைக்கேல் ஜாக்சன். அப்படி மைக்கேல் ஜாக்சன் earlier he finished all the stuff. அப்புறம் when he started doing things, he cut all the cliches out and he wanted to do something unique. And அந்த ஜோன் எப்போ வந்துச்சுன்னா கரெக்டாக மணி சார் வரும்போது அந்த ஜோன், I don't want to do that. I don't want that money to do a commercial movie. I want to do something special. இல்லைன்னா படம் பண்ணணும்னு அவசியம் இல்லை எனக்கு. I'm doing jingles, I'm earning enough money. அந்த மென்டாலிட்டியில் ஆரம்பிச்சு தொட்டு தப்பிச்சேன். சப்போஸ் இல்லை எனக்கு படமும் பண்ணணும் இதுவும் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது இட் காம்ப்ரமைசஸ் கிரியேட்டிவ் இல்லையா? அது ஒன்று தைரியமாக நான் தான் சொன்னேன் தெரியுமா, நான் விட்டுட்டு போகிறேன் சார் அப்படிங்கிற அந்த மனோபாவம் இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். நான் விரும்பினது எதுக்காக வந்தேனோ அதை செய்யணும்னு. நான் ஏறாமல் எடுத்து முடித்ததும் ரொம்ப பேர் கவலையாக வீட்டில் சாவு ஏற்பட்ட மாதிரி என்னை வந்து பார்க்க வந்தாங்க ரொம்ப சினிமாக்காரங்க. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே சார், ஏன் சார் இப்படி பண்ணீங்க அப்படின்னு துக்கம் விசாரிக்க வந்தாங்க. நான் சொன்னேன், நான் ஆர்சி சக்தியெல்லாம் வந்து பிளாட்ஃபாரத்தில்
தெருவோரம் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தபோது இப்படி ஒரு சினிமா எனக்கு பணம் வந்தால் பண்ணுவேன்னு சொன்னேன் நான். பணம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அது பண்ணவே இல்லை, அதுக்காக பண்ணேன். இது ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க. ஏன் நான் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டது அது. ஒவ்வொருத்தரும் வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க, நான் பெரிய பங்களாவில் இருக்கணும், அந்த காரில் போகணுன்னு. என்னுடைய ஆசையே இந்த மாதிரி ஒரு சினிமா எடுக்கணுங்கிறது தான். அதை ரொம்ப தாமதப்படுத்திட்டேன். அதனால் நான் காரெல்லாம் முதல்ல வாங்கிக்கிட்டேன். as a matter of fact, the truth is that எனக்கு கார் வாங்குற அளவு பணம் வந்தபோது எனக்கு பத்தாது, கார்லாம் முக்கியம் இல்லை, இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறேன்னு. எதுக்கு சேர்க்குறேன்னாங்க. I bought a camera. I'm not a cameraman. I'm just an actor who was an assistant director. But I wanted to own a camera. கேமரா வாங்கும்போது கேமரா மட்டும் தனியாக வாங்கக்கூடாதுன்னு ஒரு மூவியாகவும் வாங்கினேன் நான். I still have it. I think buying and experiencing, அது I think that's a very good idea. நம்ம இப்போ கற்றுக்கிட்டா கூட வராது. ஒன்று வாங்கிட்டு அதை வந்து you might have taken 4x time, but still learning, having something and learning is கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு உங்களோட இதில் மியூசிக் ஹாலுக்கு நான் வரும்போது வீடு அது உங்கள் பழைய எக்யூப்மெண்ட்டெல்லாம் செவத்தில் இருக்கும். தட் மேட்டர்ஸ் அ லாட் பிகாஸ் தட்ஸ் வேர் ப்ராப்ளி யூ லேர்ன்ட். எனக்கு அது பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அடடே நம்ம ஏன் அதை செவத்தில் வைக்க மறந்துட்டோம், இந்த ஆள் வச்சுருக்காருன்னு. மூவியால் வந்து இப்போ நான் தொடச்சி வச்சுருக்கேன், எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இட்ஸ் அ மான்ஸ்டரஸ். ஒரு மியூசியம் பண்ணிடுங்க, அவ்வளோதான். I think it's inspiring thing. இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு வச்சேன். லைக் நீங்கள் 5 வயசில் ஆரம்பிச்சிங்க இல்லையா? 5 வயசில் ஸ்டார்ட் இல்லை, இன்னும் ஆக்சுவலி 3.5 when I entered. 3.5. ஸோ அந்த சப்போஸ் இந்த ஏஜ்லேருந்து when people become popular, அவங்க நல்லா ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மென்டல் ப்ராப்ளம் ஒரு 20 years 19 yearsல உங்களுக்கு சொன்னீங்க நீங்கள் மலையாளம் போகணுன்னு ஆசைப்பட்டீங்க சார். நிறைய பேர் சொல்கிறாங்க. லைக் if you take Demi Lovato or even abroad, the stars when they start very early, அவங்க வளரும்போது அவங்களுக்கு they're not able to handle ஒரு void வந்துட்டு அவங்களுக்கு இல்லையா? இல்லை, அது மாத்திரம் இல்லை. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். களத்தூர் கண்ணம்மா நீங்கள் பார்த்தீங்களா தெரியாது, அதில் ஒரு பச்சைன்னு ஒரு வில்லனாக ஒருத்தர் ஆக்ட் பண்ணுவார், என்னை போட்டு அடிப்பார், எல்லாம் பண்ணுவார். அவர் பேர் தசரதன் பேர். ஆக்சுவலி இஸ் அ மலையாளி. பட் தமிழ் வந்து எனக்கு அந்த ஆளை பார்த்தாலே க்ரீன் வித் என்வி. பிகாஸ் டைலாக்லாம் அப்படி வரும். எனக்கு கொஞ்சம் மழலை இருக்கும். 4 வயசில் கூட கொஞ்சம் குழகுழா குழகுடான்னு இருக்கும். இவர் வந்து என்னை விட 1 வயசோ 2 வயசோ பெரியவர். அட்டி பிச்சை எடுப்பார். நான் என்னென்ன பண்ணேனோ கிட்டத்தட்ட எல்லாமே அவரும் பண்ணிட்டார் லைஃப்பில். அவங்க அண்ணன் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தார்னு நினைக்கிறேன். பட் ஏழ்மை ஒன்று தான் அவருக்கு இடைஞ்சலாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். பை த டைம் he was cognizant. மியூசிக் நல்லா தெரியும் அவருக்கு. சுமாராக பாடுவார், டான்ஸ் எல்லாம் ஆடிடுவார். பிஃபோர் மீ he became a director. முந்திட்டம் பத்தியா அப்படின்னு. அவர் பேர் தசரதன். he became a alcoholic. அதுக்கப்புறம் ஐயப்பன் படம் மட்டும்தான் எடுத்தார் அவர். Rahman sir, sorry to cut through. Rahman sir, Indian தாத்தாவை when you saw him in action, அந்த இன்னி வரைக்கும் அந்த பேட்ரியாட்டிசத்தோட கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும்னு தோணுது. 6 years into the industry. 1996 இந்தியன் ஒரு படம் வருது. இந்தியன் தாத்தாவை பார்க்கும்பொழுது அந்த தாத்தா இன்னும் உங்களை ஹெல்ப் பண்ணாரா சார்? அதுக்கான இசையை இப்படி ஒரு இசை என்னால் கொடுக்க முடியும் இந்த படத்துக்குன்னு. ஒரு படம் வந்து ஒரு கேரக்டர்னாலேயோ ஒரு டைரக்டர்னாலேயோ ஒரு இட்ஸ் அ கம்பைன்டு ஃபீலிங். I think Shankaroட படத்துல கூட ஆக்சுவலி லைக் யூ டேக் ஷங்கர்ஸ் மூவிஸ், ஜென்டில்மேன் ஆகட்டும், எக்ஸப்ட் ஃபார் காதலன், எல்லாத்துலேயும் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கும். லைக் there's one anger with which we all have, he combines it and he puts it in a character who comes like your voice ன்ற மாதிரி. And அவரோட ஸோ ஜென்டில்மேனில் ஒர்க் பண்ண தொட்டு you understood what Shankar was trying to do. முதல்ல வந்து ஒன்றுமே புரியல. அவர் ஸ்டோரி சொல்லும்போது எப்படி சொல்கிறார் ஸ்டோரின்ற மாதிரி இருக்கும். பட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது there was a kind of vibe. ஏன்னா அதுக்குள்ளே 2 படம் பண்ணிட்டோம் நான் சங்கர் சாரோட. அண்ட் இந்த 3ஆவது படத்தில் வந்து டெஃபினெட்லி அப்போ தான் ஐ திங்க் ரஜினி சார் படம் முத்துக்கு அப்புறம் இது நல்ல பிகி லைக். அண்ட் இது இன்னும் டஃப் ஆக்சுவலி பிகாஸ் இதில் வந்து அஃப்கோர்ஸ் என்னுடைய கரியர்லேருந்து ஃபஸ்ட்டே லாட் ஆஃப் பேட்ரியாட்டிக் சாங்ஸ் தட் கம் தமிழா அதுக்கப்புறம் ஸோ திஸ் வாஸ் த நெக்ஸ்ட் பிக் ஒன் திங்.
அண்ட் ஒரு விதத்தில் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, ஒரு விதத்தில் இட் வாஸ் கத்தாட்டிக். ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே ஒரு படத்தில் இருக்க மாதிரி, லைக் பீங் அ ஃபேன் ஆஃப் கமல் சார், அப்புறம் ஒர்க்கிங் வித் ஷங்கர், அண்ட் ஆல்சோ பீங் அ பார்ட் ஆஃப் சச் அ பிக் கேம்பிள் சொல்லலாம். ஏன்னா first time I think Shankar was working with Kamal sir. I'm working for the first time Aroda, and it was a gamble in a way. So we had our energies in full throttle. அதில் என்ன சொல்கிறேன்னா, see, originally we were about to make so many mistakes in the film. ஒருவேளை ரஹ்மான் இல்லாமல் இருந்திருக்கலாம், நான் இல்லாமல் இருந்திருக்கலாம், சங்கர் டைரக்ட் பண்ணாமல் போயிருக்கலாம், என்னென்னமோ ஆயிருக்கலாம். இண்டஸ்ட்ரி பாலிட்டிக்ஸ் ஆர் லைக் தட், ஆர் பிஸ்னஸ் இஸ் லைக் தட். ஆனால் பெரிய தப்பு நடக்க இருந்தது என்னன்னா, நீங்கள் அந்த எல்லா படத்துலையும் வர்ற மாதிரி அந்த கிரே விக் வச்சுட்டு தாத்தா வந்தால் போதுன்ற மாதிரி தான் இருந்தது முதல்ல. ஸோ மைக்கேல் வெஸ்ட்மோர் அந்த படத்துக்கு வந்தது எவ்வளோ பெரிய பலம்ங்கிறது எனக்கு புரிஞ்சுது, யாருக்குமே புரியல. நல்ல வேளை அந்த ப்ரொடியூசர் மேக்கப் மேன் இருந்ததுனால நான் என்ன சொல்கிறேங்கிறத உடனே புரிஞ்சுக்கிட்டார் அவர். ஏஎம் ரத்னம் அவர் உடனே புரிஞ்சுக்கிட்டார் அதை. அவர் மாத்திரம் நானே மேக்கப் மேன் தான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பேசியிருக்க முடியாது. பட் அவர் அப்படி சொல்லலை, ஏதோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு கமல் சார், அது அப்படி பண்ணால் தான் சரியாக வர்றோன்னு, பண்ணிடலாம் அப்படின்ட்டு. எவ்வளோ ஆகும்னா அப்போ அது ஜாஸ்தி செலவுலாம். அந்த செலவுக்கு யோசிச்சிருந்தானோ இட் மைட் ஹவ் பிகம் ஆர்டினரி ஃபில்ம். சம்திங் ஹேப்பன்ட். அந்த வேஷம் போட்டுட்டு வந்தபோது ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. எதேர்ச்சியாக பரமக்குடியிலேருந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ், அப்பா இறந்துட்டார், அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு என்னை பார்க்க வந்திருக்காங்க. அப்போ இந்த கெட்டப்பில் இருக்க வந்தவங்க கண் கலக்கிட்டாங்க. ஒருத்தர் காலிலே விழுந்துட்டாரு. எங்கள் அப்பா வயசு அவங்களுக்கு. ஏன்னா they saw my father there. Amazing. அதுதான் that moved me. ஆக்சுவலி அன்னைக்கு அந்த உள்ளே வரும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் அதில் உள்ளே வரும்போது என் கண்ணில் இருந்த அந்த கலங்கள் நிஜமாகவே இந்த இன்சிடென்ட்னால நடந்தது. ஐ வாஸ் ஸோ மூவ்டு பை தட். நான் குழந்தையா இருக்கும்போது பார்த்துருக்கேன் அவங்களெலாம். அவங்க எங்கள் அப்பா பேரை சொல்லி சாமி சாமின்னு தொட்டெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன. ஸோ தட் சார்ட் ஆஃப் கேமிங் சச் அ பூஸ்ட். அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு ஆச்சரியம் இருந்தது. அந்த ஒரு சின்ன ட்ரிகர் இட் சார்ட் ஆஃப் ஸ்ப்ரெட் லைக் வைல்ட் ஃபயர் விதின் த யூனிட். ஏதோ கரெக்டாக பண்ணுறோங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே வந்துருச்சு அதில். அது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேப்பன் இன் அ ஃபில்ம். மேஜிக்கில் ஆமாம், யூ கேனாட் பை ஜஸ்ட் பை ஸ்டார்ஸ் இன் த மூவி, இட் டசன்ட் ஹேப்பன். எஸ், இட் மைட் பி அ கமர்ஷியல் ஹிட், பட் மறக்க முடியாத படமாகணும்னா ஏதோ ஒரு மறக்க முடியாத ஒரு உணர்வு எல்லாருக்கும் அப்படியே இட் ஷுட் ட்ரிகர் ஆஃப். எனக்கு அது ஒன்று, இந்த கேரக்டர் ஒன்று. அப்புறம் ராக் ஸ்டாரில் ரன்பீர் கபூர், அந்த கம்ஸ் அஸ் அ ராக் ஸ்டார் வித் த ஹெட், really genuine, and the makeup and the way he stood with the guitar felt like he was that person, அதுக்கப்புறம் நான் ஸ்டார் இஸ் பார்ன் பார்த்தேன் நான். இப்போ the recent ஸ்டார் இஸ் பார்ன். எனக்கு இந்த மியூசிக்கில் எல்லா படத்துலையும் என் கையில் மைக்கு கொடுத்துருவாங்க, கிட்டார் கொடுத்துருவாங்க. எனக்கு கிட்டாரே வாசிக்க வராது. பட் ஏதோ அதெல்லாம் ரொம்ப ஷாபியாக இருக்கும் எனக்கு அது. But when I see a film like Star is Born now, the way they play Kai, அதெல்லாம் மியூசிக்கே தெரிய வேணாம். You're convinced that it is happening. The past 10 years, the whole evolution of musical movies have been really good. அப்புறம் இவரோட கோஹன் பிரதர்ஸோட ஃபைண்டிங் லெவின் டேவிஸோ, ஐ திங்க் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் இட்ஸ் பிளேயிங் இன் த பார், அண்ட் அதில் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ கான்வர்சேஷன், லைக் literally you can feel his breath. அப்புறம் அவரோட அந்த ஃப்ரெட்ஸ் really nice, and that's when I felt like. and இதில் என்னன்னா அவங்க சின்ன சின்ன they enjoy music. அது நீங்கள் சொன்ன மாதிரி we should start early, and நம்ம cinema music has eaten into great music tradition that we have. The great music tradition we have
தட்ஸ் பீன் ஈட்டன் இன்டு பை சினிமா. எல்லாத்தையும் சினிமா தூக்கி சாப்பிட்டுருச்சு. The cinema should not become a cannibalized thing. That நம்ம கேனிபலைஸ் பண்ணிடுச்சு. yeah, அதுதான் எனக்கு. ஏன்னா இந்த சினிமாலேருந்து இந்த சினிமா வரக்கூடாது, லைஃப்லேருந்து சினிமா வரும்போது, லைஃப்லேருந்து மியூசிக் வரும்போது, then it becomes அது வந்து see Mr. Rahman has lot to offer the audience. அது it can be beyond cinema. சினிமாவை தாண்டி வரணும் அந்த மியூசிக். நான் நிறையா அந்த மாதிரி நான் பேசியிருக்கோம். அந்த மாதிரி வாட் he is doing now is something like that. சினிமா மூலமாக தான் வருதுன்னா கூட இட்ஸ் நாட் த ரெகுலர் கைண்ட் ஆஃப் பீட் வாட் யூ ஆர் டைரக்டிங் now. it is hard. I mean, hard and hard and hard. The problem is, I feel very suffocated when somebody asks me to do something which I've done before already. I feel very suffocated, like that's done, that's eaten and it's gone. Now I need fresh energy, fresh oxygen, and it may not be a commercial thing, it might be even a small thing. அது மாதிரி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எல்லாம் ஃபேக் பண்ணணும். நான் அது மாதிரி சொன்னேன், ஜனங்களே புரியுது எல்லாம் ஃபேக்காக இருக்குது, என்ன கேட்டோமேன்ற மாதிரி. ஸோ இல்லை, அது இன்னொரு காரணம் இருக்குது. we are always told இல்லை சார் அதான் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு, which is wrong. audience are exactly like us. yeah, இந்த தீபாவளிக்கு போட்ட சட்டை அடுத்த தீபாவளிக்கு அதே இது வாங்க மாட்டாங்க. So they don't want to listen to the same tune from Rahman. They don't want to see problem me sir, playing when they Indian all the time. take a 100 crore movie, they get insecure. The insecurity வந்து நம்ம மேல தெளிச்சிடுறாங்க அவங்க. I mean, so the promise of Rahman is not his previous film, what he is now. yeah, அதான் அந்த ப்ராமிஸ். அதை வாங்க மறுத்துட்டு அதை கொடுங்க, பழசு கொடுங்கன்னா that's why you feel ஊசி போன I mean, I wouldn't say மாதிரி ஒரு feeling. எல்லாமே அவங்க மிஸ்டேக், நம்மள மிஸ்டேக்கும் இருக்கு. ஏன்னா sometimes we are not at the best level every time, every single second. You know, when we get inspiration, we meet people like you, Mani sir, Balachandra sir, you know. And one person I really miss working in this prime time, K. Vishwanath sir, பேசணும் அன்னைக்கு. எப்படி அவரோட படம் வந்து அவரோட படம் நீங்கள் எஸ்பெஷலி ஒர்க் பண்ண படம்னா இட்ஸ் லைக் மைல் ஸ்டோன்ஸ். அண்ட் ஐ திங்க் திருக்குறளில் ஒரு குறளே இருக்கு இல்லையா? ஐ திங்க் when you mix with people who are learned and people who are higher ideal oriented, you become that. And ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுற டீம் வந்து should be make us feel that anything substandard should be like it's like a scandal or it's like a அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி 4 அடியார் ஒன்று இருக்கு. நீங்க 2 அடி சொல்றீங்க, நான் 4 அடி சொல்றேன். சொல்லுங்க. 4 அடியார். உணர உணரும் உணர்வுடையாரை புணரும் இன்பம். அதாவது உணரும் போதே அவங்க உணர்றவங்க, அவங்க கூட when you have congress with them, புணரும் இன்பம். உணர உணரும் உணர்வுடையாரை புணரும் இன்பம். தெரிய தெரிந்தும் தெரிவிலாதாரை, தெரிஞ்சோம் நம்ம சொல்லியும் தெரியாத மாதிரி இருக்கிறவங்கள தெரிய தெரிந்தும் தெரிவிலாதாரை பிரியுமாம் நோய். சம்மந்தமெல்லாம் வேற டார்கெட். அவங்கள விட்டு புரிஞ்சுட்டு அவன் வியாதியே குணமாயிடுங்கிற. அப்படின்னா பாருங்க, ஒரு வந்து அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு நாட்டோட தலைவன் எல்லாமே அப்படி தான் இருக்கும் இல்லையா? தே ஷுட் டேக் அஸ் டு ஹையர் ஐடியல்ஸ், தே ஷுட் டேக் அஸ் டு கிரேட்டர் திங்ஸ். சார் ரஹ்மான் சார், இப்போது உங்களோட நீங்கள் டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் ஸ்கவுட் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ உங்கள் பின்னாடி இருக்கிற பியானோலேயே கடைசி கட்டையில் பாடக்கூடிய சிங்கர் கமல் சார். பட் ஒரு லிரிசிஸ்டாக கமல் சாரை பற்றி how have you perceived him as a lyricist sir? அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்காக சொல்லணும். ஸோ இல்லை, அவரோட பேசும்போது அதாவது வாழ்க்கையில் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இஸ் ஸ்டடிட் ஸோ மச். அதாவது எவ்ரி ரிலிஜன் இஸ் ஸ்டடிட், எல்லா இதையும் படிச்சிருக்காரு, ஃபிலாசபி படிச்சிருக்காரு. அண்ட் தமிழ் லிட்ரேச்சர் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர், போய்ட்ரி, I think definitely he is a connoisseur. Like இவ்வளோ எந்த கேட்டாலும் அவர் எந்த மறையை பற்றி கேட்டால் சொல்லுவார். குரானை பற்றி கேட்டால் சொல்லுவார், கீதை பற்றி கேட்டால் சொல்லுவார், அப்புறம் பெரிய புராணம் பற்றி கேட்டால் சொல்லுவார், திருக்குறள் பற்றி கேட்டால் சொல்லுவார். அதுக்கப்புறம் வைஷ்ணவைஸ் ஒரு ஷைவைஸ், இது ஐயங்கார். ஸோ அப்புறம் தலித், அதுக்கப்புறம் ஏத்திஸ்,
ஸோ ஒரு என்சைக்ளோபீடியா சொன்ன அதனால தான் அவருக்கு அந்த ஒரு ட்வீட் ஒன்று போட்டாங்க. இஸ் லைக் அ யூனிவர்சிட்டி பை ஹிம்செல்ஃப் யூனோ. அண்ட் இந்த ஜோன் இந்த ஒரு 4 ஜென்ரேஷன் கரைச்சி குடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், சக்ஸஸ், சேலஞ்சஸ், இதெல்லாம் இஸ் லைக் ரிசர்வாயர் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் in a way I feel very inspired. அவர் கூட உட்காரும்போது நானும் நோண்டிக்க பார்ப்பேன், என்ன சரி வேறு வேர்ட்ஸ் என்ன ஏதாவது ஒன்று கொடுங்க, இந்த சந்தத்தில் ஒன்று கொடுங்க, இந்த ஸ்டைலில் ஒன்று கொடுங்கன்ற மாதிரி. ஸோ நாங்கள் வெரி ப்ராப்ளம்னா ஒரு 20 நாள் சந்திச்சிருப்போம், 20 இல்லை 10 நாள், பட் எல்லாம் குவாலிட்டி டைம் சொல்லலாம். ஏன்னா ஸோ ஃபஸ்ட் டைம் பேசும்போது ஒரு 5 hour இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், லைக் the past, and of course like there are a lot of characters who come, Wali sir, and then Suri was a common subject because அவர் வந்து இப்போ தங்கமத் மாஸ்டரோட அசிஸ்டண்ட் கமல் சார், அப்புறம் நான் வந்து நெய்பர் சூரிக்கு. ஸோ சூரி பற்றி நிறைய பேசுவோம், அப்புறம் வாலி சார் பற்றி நிறைய பேசுவோம், கண்ணதாசன் பற்றி பேசுவோம், அதுக்கப்புறம் கே விஸ்வநாத், அப்புறம் கே பாலச்சந்தர். மை ஃபேவரட் சப்ஜெக்ட் இஸ் கே விஸ்வநாத் பிகாஸ் நான் அந்த கர்நாடிக் ஆக்சுவலி கர்நாடிக் மேலே ஒரு மோகம் வந்ததே அந்த அவரோட படம் பார்த்து. கே விஸ்வநாத், MS KV மகாதேவன் அவங்களோட இசை. அதாவது இந்த அதே ராகம் தான் ஒரு கம்போசர் இன்டர்பிரட் பண்ணதில் வந்து அது அப்படியே எப்படி மேஜிக்காக எப்படி மாறுது. அந்த நோட்ஸ், அந்த ரூல்ஸ் வந்து இந்த ரூல்ஸ் பிரேக் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரானரி எமோஷன் வரும் நம்மள வந்து ஒரு வேறு ஹெமிஸ்பியருக்கு கூட்டும் போது இல்லையா. அது வந்து அந்த டேலண்ட் வெரி லெஸ் பீப்புள் ஹேவ் இட், டெஃபினட்டாக சொல்லலாம். அண்ட் இவங்களுடைய மியூசிக் ஸ்டடி பண்ணாலே தெரிஞ்சிடும். அதாவது அந்த காலத்தில் அந்த வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் இருக்குது லைக் கர்நாடிக் ஓரியன்ட் மூவிஸ், அதில் வந்து டெஃபினட்டாக எவ்வளோ நோட்ஸ் பற்றி இல்லை, எவ்வளோ ஃபீல், எவ்வளோ ரூ ஆர் சோல் அதில் இருக்குது, ஆன்மா இருக்குன்றது. ஒவ்வொரு கமகத்துலையும் ஒவ்வொரு இந்த வேர்டு எப்படி அவங்க டியூன் பண்ணாங்க, அதில் டெஃபினெட்லி அதை பார்த்து நிறைய கற்றுட்ருக்கேன் நான். ஸோ ஐ ஹாவ் டு கிவ் இட் டு தம். கமல் சார், இப்போ வந்து ரஹ்மான் சார் இஸ் கோயிங் டு பி ஹேவிங் இஸ் ரைட்டிங் டெபு. கூடிய விரைவில் அவர் எழுதின படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் சார் இஸ் நாட் ஃபார் அவே ஃப்ரம் டைரக்டிங் அ ஃபில்ம். வேர்ட்ஸ் ஆஃப் உங்களோட ஒரு சில வார்த்தைகள் ரஹ்மான் சாரை, ஏன்னா பல பரிமாணங்கள் கண்டிப்பாக வரணும் சார், அது உங்களுக்கும் தெரியும் சார். பல பரிமாணங்கள் இல்லாமல் ஒரு சிறந்த கலைஞனாக வர முடியாது சார். நீங்கள் யாரை வேணால் எடுத்துங்க, பல பரிமாணங்கள் இருந்தால் தான் ஒரு கலையில் பரிமளிக்க முடியும். அது த சாய்ஸ் ஆஃப் தட் கலைஞன், அது அந்த கலைஞனுடைய தேர்வு. இதுவாகத்தான் நான் வரணும்னு முடிவு பண்ணது போக வெவ்வேறு இது இருக்கும். அது கல்வி கல்லூரி படிப்பாவோ அல்லது பள்ளி படிப்பாவோ இல்லாமல் இருக்கலாம். இப்போ எனக்கு நினைவு தெரிஞ்சவர்களும் ஒரு ரஹ்மான் சாரும் ஸ்கூல்லாம் கம்ப்ளீட் பண்ணலைன்னு நினைக்கிறேன் நான். ஸோ தட் இஸ் நாட் த குவாலிட்டி, பட் வேர் ஆர் அதர் டைமென்ஷன்ஸ். அண்ட் வாட் ஐ ஃபைண்ட் மியூசிக்கு நிகரான ஒரு 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 டேலண்ட்டாக இல்லை குணாதிசயமாக சொல்ல தெரியல, ஒரு விதமான அமைதி இருக்குது அவர்கிட்ட. அது வந்து பார்த்தாலே தெரியும். பதட்டம் இல்லாத ஒரு தீர்க்கமான பார்வை, ஒரு அமைதி. சின்ன வயசுலேயே சில பேர் இருப்பாங்க, இப்போ என்னோடய கிளாஸ்மேட்ஸே சில பேர் இருக்காங்க, யாருக்கு என்ன பதட்டம் வந்தாலும் ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு 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 அங்கிள் லைக் ஆட்டிடியூட் இருக்கும். அது 6ஆம் கிளாஸில் இருக்கும்போதே இருக்கும். சில பேருக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு கூல் கிட்டாக தான் இருந்திருக்கணும் அவர், குவாய்ட்டாக. பிகாஸ் ஐ நியூ எங்கள் ஃப்ரெண்டு, ஒரு காமன் ஃப்ரெண்டு சூரியெலாம் வந்து ரொம்ப கூலாக உட்காந்துருப்பாங்க. தே டோன்ட் ஹேவ் டு ரொம்ப கேக்கஃபோனி இருக்காது. தே ஆர் ஹார்மனைஸ்டு இன்சைட். அது அவருக்கு இருக்குது. அதனால் ஐ வாண்ட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் ஹி ரைட்ஸ் டைரக்ட்ஸ். அதெல்லாம் வந்து டைரக்ஷன் வந்து இட் டேக்ஸ் 2 years of your life சார். அதாவது that is a practical decision. Not a decision out of fear la. It's a practical decision. But writing comes from life. Yeah. Music also comes from life. Writing நீங்கள் வந்து ரைட்டிங்னு சொல்கிறது வந்து
பேசினாலே போதும் சார். The greatest thinkers of the world never actually wrote down anything. Yeah, I'm not literally saying writing. I don't write. But I dictate stuff. It will be written about. இப்போ நான் வந்து கண்ணதாசன் எழுதி நான் பார்த்ததே கிடையாது சார். பேனா பிடிச்சி அவர் எழுதி பார்த்ததே கிடையாது. ஆனால் இப்போ நான் அதுதான் சைன் பண்ணி காட்டிட்டு இருந்தேன். இது நான் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில். Wow. இது கண்ணதாசனுடைய கையெழுத்து. அவர் எழுதி பார்த்ததே கிடையாது நான். இது சார் இதை பார்க்கும்பொழுதே உங்க 2 பேரோட குரு பக்தி தான் சார் திரும்பவும் கண்ணுக்கு தெரியுது. அந்த குரு பக்தின்றது உங்க 2 பேருக்குமே, அதாவது பெண்களை சுற்றி தான் வாழ்ந்தீங்க 2 பேருக்குமே. அம்மா தான் ஒரு பிரைமல் ஃபேக்டர். இப்போ பெண்களை மதிக்கிறதுனா என்னன்னே ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. உங்க 2 பேருக்குமே அந்த பெண்கள் மேல இருக்கக்கூடிய அந்த 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 பக்தி, அது 2 பேருமே அதுக்கான பதில் கொடுக்கணும். ரஹ்மான் சார் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். பெண்கள் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு இட்ஸ் பியூட்டி சார். உங்க அம்மா மேல நீங்க ஆஸ்கர் வினிங் ஸ்பீச்ல கூட மை மதர் இஸ் ஹியர் whatever it is, அந்த அம்மா 2 பேருக்குமே கமல் சார் I think we are man and female, actually we are like part of one, and we are only physically different இருக்கலாம், but then there is a oneness, you know, and that's what the cycle of life இருக்குல்ல, cycle of life வந்து அதனால தான் போயிட்டு இருக்கு. And அதனால இருக்கும்போது you can't say I'm bigger or you're bigger, and there should be mutual respect and mutual understanding and sharing and learning, because some instincts what men have are different from what women have. Women have different instincts. Sometimes women ஒரு பெண்கள் ஒரு ஆளை பார்த்து சொல்ல இவன் வேணாப்பா ஒரு மாதிரி இருக்கான், அவங்ககிட்ட போய் சேராத. யூனோ அம்மா had that instinct, my wife has this instinct, my daughter has that instinct. So அதே மாதிரி சிங்கர்ஸும் ஏன்னா when they sing something they give. இப்போ நான் முதல்ல இசைமைக்கும் போது சுஜாதா மேடம் அவங்க நிறைய பாடிருக்காங்க, கோரஸ் கூட பாடிருக்காங்க. இப்போது ராசத்திலாம் பார்த்தீங்கன்னா கோரஸ்லாம் அவங்க தான் பண்ணுவோம். சின்னவன் சார் நான் கோரஸ் பாட மாட்டேன், அது பாட மாட்டேன், இது மாட்டேன். அண்ட் டு ஹாவ் த வைப் வித் ஃபெலோ ஆர்டிஸ்ட் லைக் தட், அதுவே ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். அண்ட் ஒரு வேறு எனர்ஜி கொண்டு வரும். ஆம்பளைங்களோட இருக்கும்போது ஒரு எனர்ஜி, பொம்பளைங்களோட இருக்கும்போது கிரியேட்டிவ் சொல்கிறேன். லைக் சிங்கர்ஸ் எஸ்பெஷலி சிங்கர்ஸ் கூட இருக்கும்போது அவங்க பாடும்போதோ அவங்க சம்டைம்ஸ் இன்னும் நம்ம பொறாமையாக இருக்கும், எப்படி இவங்க அவ்வளோ அழகாக போடுறாங்க, யூனோ ஹவு மச் பியூட்டி கம்ஸ் வென் த சிங் என்றது வி அடோர் தட். அண்ட் ஸோ ஸ்கிரிப்டிங்லேயும் அதே மாதிரி தான் ஆக்சுவலி. எனவே எனக்கு தெரிஞ்சது லிட்டில் பிட் அவர் மாதிரி நான் வந்து ஒரு பிகினர் சொல்லலாம், ஃப்ரெஷ்மேன். அண்ட் எனக்கு எப்படி ஆசை வந்ததுன்னா, நான் வந்து இந்த யூஎஸ் ஏர்போர்ட்ஸ்லாம் உட்காந்துப்பேன், அங்கே வந்து யாருமே தெரியாது. அது சிட் ஆன் த பெஞ்ச் அண்ட் ஒவ்வொருத்தராக போயிட்டுருப்பாங்க. லைக் எவ்ரி நேஷனாலிட்டி வில் பி வாக்கிங். பார்க்கும்போது இவரோட ஸ்டோரினா இருக்கும், இவங்களோட ஸ்டோரினா இருக்கும், இவங்களோட ஸ்டோரினா இருக்கும். அண்ட் எவ்ரி ஃபெய்த். அதே மாதிரி லண்டனில் போனீங்கன்னா அந்த ரீஜன்ஸ் பார்க்கில் ஒரு மஸ்ஜித் இருக்குது, பிக் மாஸ்க். அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் அ கல்மினேஷன் ஆஃப் ஹியூமனிட்டி, பிளாக், ஒயிட், பாலஸ்டீனியன், அதுக்கப்புறம் இந்தியன், பாகிஸ்தானி, பங்களாதேஷி, அமெரிக்கன், யூரோப்பியன், பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி நிற்பாங்க ஃபேஸிங் காட். ஸோ இது பார்க்கும்போது தான் லைக் ட்ராவல் பண்ணலன்னா ஒரு மனுஷன் உணரவே முடியாது வாழ்க்கையை. இந்த ட்ராவல் வந்து ஆக்சுவலி நிறைய ஓப்பன் பண்ணியிருக்கு மைண்டை. இந்த மைண்ட் ஓப்பன் பண்ணலாம் நினச்சேங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் அதே சோகம் அண்ட் ஹோப் அண்ட் காதல், அப்புறம் இந்த மாதிரி சேம் உணர்ச்சி தானே. அண்ட் எதனால் நம்ம இந்த மாதிரி ஸ்டோரிஸ் இதை கனெக்ட் பண்ணலாம். ஸ்டோரிஸ் எதுனா தென் வி கேன் டூ மியூசிக் அக்கார்டிங் டு தட். ஏன்னா ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட், கமல் சார்து டிஃப்ரெண்ட்டு, உங்களது டிஃப்ரெண்ட். நான் வந்து நான் உலகத்தை பார்க்குற கோணம் வந்து டிஃப்ரெண்ட். அண்ட் இட் சேஞ்சஸ் இட் சேஞ்ச். இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்குது பாருங்கள், ஒரு ஹோல் ரெவல்யூஷன் ஹேப்பனிங். அண்ட் சப்ரெஸ்ட் எனர்ஜி 300 years எவ்வளோ ஃபேக் பண்ணாலும் அது திருப்பி வேறு மாதிரி வந்துட்டுருக்கு. அண்ட் பாவமாக இருக்குது பார்க்கும்போது. இவ்வளோ பெரிய ஃபார்வர்ட் டெவலப் நேஷன் திருப்பி ப்ரைமலாக போகும்போது இதுதான் ஆக்சுவலி இந்த ஒரு தூண்டுதலாக இருந்தது. இது மாதிரி விஷயந்தான் தூண்டுதலாக இருந்தது. என் ஸ்டோரி அதெல்லாம் ஸ்டோரிஸ்னால வந்து ஹியூமனிட்டி கனெக்ட் பண்ணணும், அதாவது ஆர்ட்னால கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி போர் அடிக்காமல், அட்வைஸ் பண்ணாமல் எப்படி கேரக்டர்ஸ் மூலிமா உணர வைக்க முடியும், ஏன்னோ இதுதான் என்னுடைய குறிக்கோள். அதே மாதிரி there are 2 different thoughts. ஒன்று
there is no God, and there is God. And ரெண்டுமே has its own point of view, சொல்லலாம் இல்லையா? But all are good people. They are good people, but இவங்களுடைய பரிமாணம், இவங்க எப்படி பார்க்குறாங்க, whose is God? என்ன ஷேப்பு, இல்லை ஷேப்லெஸ், ஒரு என்ன எவ்வளோ வாஸ்ட்னஸ், கேன் யூ in poetry they say like the whole galaxy, the whole multiple galaxies are there, multiverse ன்னு சொல்றாங்க இல்லையா? You can't even imagine, ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கும், but that heart can contain such a big and our imagination can contain such vastness ன்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ virtual reality-லாம் அதே மாதிரி தான் இருக்குது. அது போடும்போது பார்த்தீங்கன்னா வேற உலகத்துக்கு கொண்டு போயிடும். அப்படியே 3Dயில் வந்து you see the thing, you will சினிமாவில் வந்து இவ்வளோ தான் தெரியுது இல்லையா? ஸோ virtual reality வந்து you can see 360 completely. It takes you to Himalayas, takes you to Vatican, it takes you to Makkah, takes you to Tirupati, or takes you to space, takes you to Mars. So possibility வந்து எக்ஸ்ட்ராடினரி தோடு தான் virtual reality-ல இறங்கினேன். And in fact உங்களுக்கு போட்டு காமிச்சேன் சார் நான் பார்த்தேன் லேமஸ் காமிச்சேன், லைக் ஐ ஷோட் யூ தி ட்ரெய்லர். நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி வர்ச்சுவல் ரியாலிட்டி பற்றி பொம்மைன்னு ஒரு பத்திரிக்கை இருந்தது அப்போ. வாவ். வேர் அது இருக்கு, ஆர்டிக்கல் இருக்கு. யூ வில் see that and further I went further and said that future entertainment will be done with the memory of the audience, their music, their colors, their memories. கனவு மாதிரி, நம்ம கனவு நம்மளுடைய அனுபவத்துடைய அவுட்புட்டு தானே. அந்த மாதிரி யூ வில் ஸ்டார்ட் பிளேயிங் வித் தேர் ஓன் ட்ரீம்ஸ், தேர் மியூசிக், subjective art, but you will translate it for them in a better fashion. That will become the future artist's communication with his audience. So it is very personal and it is like we were talking about அம்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த பெண்களை பற்றி ஈக்குவலான அதெல்லாம் கரெக்டு, 2 பேரும் ஈக்குவல் அதெல்லாம். பட் தேர் இஸ் அன் இன்இக்வாலிட்டி வெரி கிளியர்லி. ஆம்பளை செய்கிறது எல்லாருமே போல் வால்ட்டு, கொஞ்சம் டெஸ்டஸ்டரோன் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுக்கிட்டு வெயிட் லிஃப்டிங் எல்லாம் கூட பண்ணிவிடுவாங்க பொம்பளைங்க. பட் we cannot make children. We cannot produce children. We can only be a father who is the farmer. அந்த ஃபீல்டாக அந்த களமாக இருக்கிறது அம்மாவால் மட்டும்தான் முடியும். அதனால தான் காந்தி வந்து asked him, how does it feel to be the father of the nation கேட்டிருக்காங்க. fine, but I would like to be the mother-னார் அவர். பிகாஸ் அது அன்அட்டைனபிள். அது ஒரு குழந்தையாக இருந்து பார்த்தா பொறாமை இல்லாமல் அதை சந்தோஷமாக அனுபவிக்கலாம். But as you said, I think a lot of inequalities அதெல்லாம் கல்ச்சரல் தான் தோணுது. கல்ச்சரலி I think அவங்களுடைய பர்செப்ஷன் வந்து ஒரு வெரி ஆர்கனைஸ்ட் பர்செப்ஷன் அவங்களுக்கு, ஆஸ் கம்பேர்ட் டு மேன். ஆங்கர், ஈகோ அதெல்லாம், அதாவது அச்சம், நாணம், மடம், பயிர்ப்புன்னு சொல்லுவாங்க பெண்ணுக்கான அழகு பற்றி சொல்லும்போது. இந்த மடம்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஏதோ மடமை மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். அது அல்ல. ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா கூட அது தெரியாத மாதிரி சொல்கிறத கேட்டுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய பெரிய குவாலிட்டி. அம்மாவே கேட்டுப்பாங்க. ஸ்கூல்லேருந்து நம்ம வந்து பாடம் சொல்லும் பொழுது அது புதுசாக ஏதோ ஒரு விஷயம் கேட்குற மாதிரி, அப்படியா அப்படி சொல்லியிருந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அதுதான் அந்த மடமை. அந்த மடம், அது மடமை இல்லை. அது அந்த மடம்ங்கிறது வந்து தெரிஞ்ச விஷயத்த தெரியாத மாதிரி மறுபடியும் முதல்ல இருந்து கேட்டுக்கிறேன். அதில் அந்த பார்ட்டிசிபேஷனுக்கே ஒரு தாய்மை. இந்த சைனீஸ் ஸ்டோரி ஒன்று இருக்குங்களா, அந்த ஒரு when the students go to Chinese master, so he puts a teacup to everyone, and இந்த 3 பேர் போனாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக வச்சுட்டு he poured on top of it and it was overflowing. So the master is overflowing, yeah, please get out, you're already overflowing. Because he knew that when you go on to learn, you have to be like empty cup. Even still I remember the story. It's very, very good. Even if you know something and you listen to it, where a completely whole new angle you learn from. இல்லையே, நம்ம எழுதின கதையே ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா வேற கதையாக மாறிடும். அது ஏன் இப்போ இவர் ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னா, அடடா இது இவ்வளோ பெரிய ஓட்டை இருக்கு, இதில் இந்த ஆளை விட்டு கிழிச்சிருவானன்றதுனால யூ சேஞ்ச் த ஹோல் திங். அதான் வில்லியம் கோல்ட்மேன் ஒரு புக்கு எழுதியிருப்பார் ஆன் ஸ்க்ரீன் ரைட்டிங்.
அதில் வந்து வாட் லை டிட் ஐ சே லாஸ்ட், அதான் அதானே ஒரு 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 புனை கதை தானே. அந்த புனைவு என்னன்னு மறந்து போயிடும், எங்கே விட்டேன் அப்படிங்கிறது மாதிரி. அதோடைய இங்கிலீஷ் வெர்ஷன் அது, வாட் லை டிட் ஐ சே லாஸ்ட். இப்போ எல்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஐ திங்க் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து தே கீப் டெல்லிங் டு எவ்ரிவன் பாஸ் இட் ஆன். அண்ட் இஃப் த சேம் கொஷின் கம்ஸ், இப்போ 10 பேரும் அதே இது சொன்னாங்கன்னா அது தப்பு இருக்குன்னு அர்த்தம். 10 பேர் டிஃப்ரெண்ட் சொன்னாங்கன்னா ஓகே விட்டுலாம், ஏன்னா தட்ஸ் த வே தேர் டேக்கிங் இட். இந்த மாதிரி இப்போ நான் வந்து ஒரு விஷயம் பண்ணுவேன், அது பல பேருக்கு, அதுவும் எங்கள் வாத்தியாரெலாம் ஒத்துக்கவே மாட்டார். ஹீ திங்ஸ் இட்ஸ் நீட் டு நோ பேசிஸில் ஸ்கிரிப்ட் சொன்னால் போதுன்னு நினைக்கிறவர் அவர். பல டைரக்டர்ஸ் அப்படி தான், அது வந்து அப்படியே மூடி இருக்கணும், சொல்லிட்டா வேறு இடத்துல பேசுவோம் தவிர நம்ம வந்து ஒரு ஷெட்யூலில் படம் முடிக்கிறது கிடையாது. ஒரு வருஷம் ஆகிடும், இன்னும் கூட ஜாஸ்தி ஆகலாம். அப்படி ஆகும்போது கதை வெளியே போயிடக்கூடாதுங்கிற அந்த பயமாக கூட இருக்கலாம். பட் வாட் ஐ லேர்ன்ட் ஃப்ரம் ஆஸ் அ ஸ்க்ரீன் ரைட்டர் எனக்கு கிடைச்ச பெரிய பாடம் என்னென்னா, வென் யூ மேக் தி ஆக்டர் ஸ்பீக் த லைன் மச் பிஃபோர் த ஷூட்டிங். நான் கண்டுபிடிக்கல அது, நான் ஷான்முன்னாச்சியெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. வென் யூ மேக் தம் சே த லைன்ஸ், what I did for certain films is that each individual actor வச்சு I will do the dubbing as if படம் முடிஞ்சிட்ட மாதிரி. The scene I will sit, play the other character and record the whole thing. And I will ask each character to finish it. Then we'll start editing the whole thing. Okay. Into a radio drama மாதிரி. Oh, nice. அந்த descriptions எல்லாம் வேற வாய்ஸில் படிக்க வைப்போம். Then I bring all my actors together and put it on a huge screen where the script will be moving, interior, exterior, the scene heading வர இடத்துல. Actually we'll post the diagram of the location. Workshopping. I think this is what we did for Bombay Dings. And what happens, I don't know how much it helped my actors, but as a writer and a filmmaker, everything comes into perspective. Because you know you don't waste money also. You don't waste money. And also you're looking very silly in certain places, saying the same thing over repeat. Yeah. கூறுவது கூறல் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கன்சிடர்ட் டு பி எரர் இன் தமிழ் லிட்ரேச்சர். கூறியது கூறல்ங்கிறது வந்து பண்ணவே கூடாது. சார், கமல் சார், இப்போது உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு காமன் ஃபேக்டர் என்னென்னா, இவ்வளோ வருஷமாக ரஹ்மான் சார் ஒரு 30 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு, நீங்கள் ஒரு 65 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. we are looking at 95 years of cinema. என் கண்ணு முன்னாடி நான் பார்க்குறது 95 வருஷம் கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எதுக்கெல்லாம் ரொம்ப கம்மி எக்ஸ்பீரியன்ஸ் தான்ப்பா, நான் பாட்டு ஜாலியாக. ஸோ 2 பேருமே செல்ஃப் அவேராக இல்லைன்னா, டிசிப்ளின் இல்லைன்னா, செல்ஃப் மாடரேஷன் இல்லைன்னா இந்த ட்ராக் ரெக்கார்டு, இந்த பாடி ஆஃப் ஒர்க் கிரியேட் பண்ணவே முடியாது. இப்போ கமல் சார் ரீசெண்டாக ஃப்ளோட் பண்ண நமக்கு நாமே தீர்வாக கூட இருக்கட்டும். இன்றைக்கி வந்து மக்கள் அவங்களே அவங்களை கவர்ன் பண்ணிக்கணும், அரசாங்கம் உங்களை கவர்ன் பண்ணாது. உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த செல்ஃப் அவேர்னஸ் இன்னைக்கு நம்ம கன்சிடரிங் வாட் த வேர்ல்ட் இஸ் சீயிங். பர்சனலி ஒரு சொசைட்டி இம்ப்ரூவ் ஆகணும்னா அந்த சொசைட்டியில் இருக்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆர் லேர்னட் பீப்புள் ஆர் aware, self-aware people should also spread good things to like knowledge சொல்லலாம் சப்போஸ். அண்ட் அந்த ஒரு கனவு இருக்கு எனக்கு. அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால லைக் எவ்ரி சிட்டிசன் யூனோ ஷுட் கோ டு த லெவல் ஆஃப் self-awareness. And in the perspective of the world, நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும் we should have our pride and we should stand there against the equal. நம்ம தலை குஞ்சு ஐயோ நம்ம கிட்ட இது இல்லை, நம்ம அது இல்லைன்ற மாதிரி இல்லாமல் we should be equipped with everything, education, style and our own self-respect. And அந்த நாள் வரணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இப்போ வந்து in a way there's exploitation இல்லை. இப்போ வந்து I'm following this leader, I'm following that artist, I'm following this composer, I'm following this hero. Everything is fine. But உன்னோட வீட்டை மறந்துடாத. உன்னோட வீட்டை just pull them up. Be careful about your own family. இப்போ நீ சம்பாதிக்கலன்னா your sisters, your wife, your children will suffer. So அதை நீ constantly you have to bring them up. You have to bring them to a level where அவங்களுக்கு proper education, அவங்களுக்கு proper place in the society. தாராளமாக like because the world is full of racism now. division ஆயிருக்கு. நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, தமிழ், அது இதுன்னு போயிட்டு
இந்த மாதிரி டைமில் வந்து பியாண்ட் லாங்குவேஜ், பியாண்ட் நேஷ்னாலிட்டி, எவ்ரி ஃபேமிலி ஷுட் சர்வைவ். எவ்ரி captain of that family, the leader now should take both the mother and the father, pull them in education, pull them in art. So அது வரும்போது automatically நம்ம standard of appreciating things, நம்ம standard of contributing to the nation எல்லாமே மேலே போகணும்னு தோணுது. And when I look at Kamal sir, I think we have learned so much, and the way he has shaped our tastes, and so I want to give it to you. God bless you. First, thank you, Rahman, for whatever you said. அது தேங்க்யூங்கிறது வந்து ஃபார்மல் தேங்க்யூ இல்லை. I sincerely believe that ஜென்ரேஷன்ஸுக்கு நடுவில் ஒரு புரிதல் இல்லைன்னா ஃப்யூச்சர் நல்லா இருக்காது. இப்போ வெரி ஈஸி டு மேக் ஃபன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் தட் சிவாஜி எம்ஜிஆர் பண்ண படத்தெல்லாம் குறை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுவும் இன்றைக்கி டிஜிட்டல் ஏஜில் உட்காந்துட்டு திரும்ப திரும்ப போட்டு பார்த்து ரீவைண்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி அதில் 1000 தப்பு கண்டுபிடிக்கலாம். ஆனால் அவங்க இருந்த சூழலை புரிந்து கொண்டு அவங்க ஏறி வந்த படிக்க அடுத்த படியில் நம்ம ஏறிட்டு இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கண்டினியூஷன் புரியும். We are the continuous part of their journey. நான் சிவாஜி சாரோட பேசும்போது ரொம்ப ஒரு கான்வர்சேஷனில் அப்படியே வந்தது. நான் இதெல்லாம் நினச்சிருந்தேன்டா பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அவர். நான் தான் சொன்னேன், எந்த கலைஞனும் ஹேஸ் ஒன்லி டைம் டு ரிஹர்ஸ். அரங்கேற்றது வந்து அடுத்த தலைமுறை தான் அரங்கேற்றம். ஏன்னா சின்ன சின்ன கனவுகள் அன்றாட கூலிக்காக நம்ம பண்ணுறது கணக்கே கிடையாது. When you think beyond that thing and you imagine it, your life might be too short to complete it. But if you pass it on, it will be completed. Your dreams will come true. It may not be through you. Yeah. It will be after. அதனால தான் I feel that the communication between ஜென்ரேஷன்ங்கிறது இன்றைக்கி 10-15 வருஷம் தான் கணக்கு. அதுக்கு 30-40 கிடையாது. So, but that is very important, that and what you said about the family அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த சூழலில் ஒரு கலைஞனை வைக்கலைன்னா, என்னுடைய நண்பன் தசரதனுக்கு அவன் பெரிய டைரக்டராக உங்களோட உட்காந்து கம்போஸ் பண்ணி ஒரு பெரிய படம், ஒரு சங்கரா கூட வந்திருக்க வேண்டியவன். ஏன்னா அவ்வளோ நாலேஜ் இருந்தது அவருக்கு. ஆனால் அவருடைய சூழல், அவர் வளர்ந்த ஏழ்மை, அதிலேருந்து தப்பிச்சு வர தெரியல அவருக்கு. ஸோ அந்த மாதிரி எத்தனை குழந்தைகள் வேஸ்ட் ஆகிட்டு இருக்காங்களோ. ஸோ இட்ஸ் நாட் இனஃப் இஃப் யூ the opening of the mind சொல்லலாம். ஏன்னா some people were, இப்போ I think things have changed. முதல்லலாம் you're born in a village or you're born in a certain caste or anything, you're taught that you're not eligible to think about those shackles, those walls have to come down first, and it's very very important. அது வந்து அந்த செவர்களை இடிக்க ஆரம்பித்து இன்னும் வேலை கம்ப்ளீட் ஆகலை, பட் இடிச்சிட்டோம். தெரியுது, முகம் தெரியுது இப்போ. பட் இன்னும் வேலை இருக்குது, பாக்கி இருக்காது. we have to knock down a few more bricks that are sticking in the wall. அதை தட்டி விட்டுட்டோன்னா சமதளமாக ஆக்கிறதுங்கிறது வந்து ஏழை பணக்காரன் இருந்துக்கிட்டே தான் இருப்பான். அது வந்து மாற்றவே முடியாது. கலை நல்லா தெரிஞ்சவங்களும் சரியாக வராதவங்களும் இருப்பாங்க, அது இருந்துகிட்டே இருப்பாங்க. லெஸ்ஸர் ஆர்டிஸ்ட் அண்ட் கிரேட்டர் ஆர்டிஸ்ட் வில் ஆல்வேஸ் பி தேர். பட் ஒருத்தர் மதிக்க தெரியணுங்கிறது தான் அது. பிகாஸ் த லெஸ்ஸர் ஆர்டிஸ்ட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு த பாப்புலேஷன் கால்டு ஆர்டிஸ்ட். அவங்களும் அதே குடும்பம் தான். அதில் எங்கேயோ ஒரு கான்ட்ரிபியூஷன் அவரது இருக்கும். ஒரு பேட் ஃபிலிம் ஆல்சோ எஃபெக்ட்ஸ் மீ டு மேக் அ பெட்டர் ஃபிலிம். இதை விட நல்லா பண்ணணும்னு அட்லீஸ்ட் ஒரு ஐடியா வருது இல்லையா, அந்த ஐடியா கொடுத்த வாத்தியார் அந்த பேட் ஃபிலிம் எடுத்த ஆள் தான். ஸோ ஐ திங்க் அவர் கான்வர்சேஷன் கேன் கோ ஆன் அண்ட் ஆன். ஐ வில் சூன் release the song which we've been holding for too long. That is one thing we should do. ஒரு சின்ன நேர் விருப்பம் இருக்கு சார். வந்தே மாத்திரத்துக்கு நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு, பட் தமிழ் தாய் வாழ்த்துக்கு இன்னொரு வெர்ஷன் இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கு தேவைப்படும். கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் அதை இஃப் யூ கேன் அதை எடுத்து பண்ணீங்க. இந்த டிஸ்கஷனை நீங்கள் வந்து
ஆல்ரெடி வழிமொழிகிறதா தான் நான் நினைக்கிறேன். கேட்டு பாருங்க அவர்கிட்ட, பிரிங் மிஸ்டர் ரஹ்மான் ஆன். அவரை அவர் I think when I was அவர் young was more daring. இப்போ ஒரு பயம் வருது பண்ணும்போது நல்லா வரணுமேன்றதுல. இல்லை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் சொல்லி 1 வருஷம் ஆச்சு. இது 1 வருஷம் முன்னாடி சொன்னேன் அவர்கிட்ட இது செய்யணும் அப்படின்ட்டு. பட் ஹி வாஸ் திங்கிங். பட் அவரும் என்ன அளவு ஆர்வம் காட்டினா தான் அதை செய்ய முடியும். நான் சொல்லி அது வந்து இது அதான் சொன்னேனே, வி ஆர் வைல்டு, அப்படியே விட்டுறது தான் பெட்ரு. அப்புறம் யானைக்கு அன்னாசி பழம் கொடுத்த மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ இட் வில் பி பெயின்ஃபுல் இஃப் யூ இன்சிஸ்ட் ஆன் சம்திங். அதனால தான் நான் பண்ணேன். பட் ஐ திங்க் இட்ஸ் டியூ and we should do it, and it will stay beyond us. அதுக்காக தான் நான் கண்டிப்பாக. சார், நீங்கள் 2 பேரும் இணையும் பொழுது இசை முழங்கலைன்னா என்னன்னு ரசிகர்கள்லாம் கேட்பாங்க. பட் இன்னைக்கு அதை வந்து நான் ஒரு ரெக்வெஸ்ட்டாக முன் வைக்கல. ஏன்னா ஒரு திருஷ்டியாச்சும் இருக்கணும் இந்த டிஸ்கஷனில். அதை நம்ம தலைவன் இருக்கின்றான் இசை வெளியீட்டு விழாவில் நீங்கள் 2 பேரும் மேடையை அலங்கரிப்பீங்க. இசையால் 2 பேரும் ஒரு சங்கமிச்சு மக்களுக்கு ஒரு பெரிய பேராதரவு கொடுக்கணும். இந்த டிஸ்கஷன் மூலமாக ஐ திங்க் பல பேருக்கு வீட்டில் அமர்ந்தபடி அடுத்து என்ன பண்ண போகிறோம், வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்னு தினசரி அவங்க மேலே திணிக்கப்படுற கேள்விகள் அதை மறக்கிற மாதிரி உங்களோட இந்த 1 மணி நேர டிஸ்கஷன் மூலமாக கண்டிப்பான முறையில் நிறைய எனர்ஜியும் கம்பேஷனும் வார்ம்த்தும் ட்ரஸ்ட்டும் கிடச்சிருக்கும். தேங்க்யூ ஸோ வெரி வெரி மச் ரஹ்மான் சார். உங்கள் வருகைக்கு ரொம்ப 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 நன்றி. உலக நாயகன். நான் என்ன சார் சொல்கிறது, 2 பேரும் வாழ்ந்துகிட்டே இருங்க, அவ்வளோதான். நீங்கள் இருக்கும் வரை தான் இந்த உலகம் அழகு. கடைசி வரைக்கும் உங்களோட ஒர்க் எங்களோட காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும். அண்ட் ரஹ்மான் சார், இன்னி வரைக்கும் நீங்கள் யூனிவர்சல் நார்ம்ஸில் தான் உங்கள் சாங்ஸை மிக்ஸ் பண்ணுறீங்க. அது ஒரு டெசிபிள் மேலே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிற கான்ஷியஸ் எஃபர்ட், த ரெஸ்பெக்ட் தட் யூ கிவ் டு அவர் இயர் ட்ரம்ஸ் வில் ஆல்வேஸ் ரெசனேட் ஃபார் எவர். அண்ட் கமல் சார், எனக்கு தெரிஞ்சு கமல் சாரோட அந்த ஒட்டுமொத்த ரசிகன்ற அடையாளத்தை ரஹ்மான் சார் ரொம்ப அழகாக சொன்னார். எங்களோட டேஸ்ட், எங்களுக்கு என் நாக்கிலையும் உணர்ச்சி இருக்குது, என்னாலையும் ஒரு சாப்பாடு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும்னா அது உலகநாயகன் படம் பார்த்து தான். நன்றி நன்றி நன்றி. வாழ்க பல்லாண்டு. தேங்க்யூ ஸோ வெரி மச் ரஹ்மான் சார். காட் பிளஸ் யூ. கமல் சார் இல்லைன்னு சொல்ல இருந்தால் நல்லாயிருக்கும். நன்றி நன்றி நன்றி. இல்லை, அவர் எல்லா புகழும் இறைவனுக்கே டைப், நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல சார், அதையும் நம்ம விட்டு கொடுத்துருக்கூடாதுல்ல. அதுக்கு தான் பதில் சொல்லிட்டாரு ரஹ்மான். ஸோ it takes all kinds to make the world. So I'm happy that I'm in the world with all of you people. Thank you. And thank you so much for watching this. மீண்டும் சந்திப்போம். ரஹ்மான் சார், thank you. கமல் சார், thank you. நன்றி நன்றி நன்றி.